இன்னும் கொஞ்ச நாளா வந்து என்னத்தான் தேடுதல் வேட்டை நடத்தி அந்த சந்தேக நபரை நம்ம கைது பண்ணாலும் கூட அடுத்த நிமிஷமே அவர் வந்து தப்பிச்சு போற மாதிரி அந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டுல வந்து பாதுகாப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு, அதுவும் சந்தேக நபர்களுக்கு. இப்போ அண்மையில வந்து இவருக்கு கால் பண்ணியிருந்தாரு, விமல் வீரவன்ஸுக்கு கால் பண்ணி சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. ஆமா. ஸோ தெரியல, சில வேளை கன்பேக் கொடுத்தாலும் கொடுக்கலாம். திருடுறவங்களும் மோசடியில ஈடுபடுறவங்களும் அதே மாதிரி இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் தான் அரசாங்கத்தை எப்படியாவது திட்டமிட்டு கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இதுக்கு தீர்ப்பு என்னன்னு சொல்லல, அதாவது விசாரிக்கிறதுக்கு தனி நீதிமன்றம் வைக்கிறோம் அப்படின்றதான் சொல்றாரு. அப்ப நீதிமன்றம் வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா அப்ப எத்தனை பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த அரசாங்கம் வந்து நலுற மாதிரி தான் இருக்கு. எல்லா பிரச்சனையிலும் வந்து வேற ஒருத்தரை கை காட்டிக்கிட்டு இவங்க பகுதி போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்ப இந்த தேரருடைய சம்பவத்துல கூட ஒரு தனி நீதிமன்றத்தை வைக்கிறோம் விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடலாம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த நீதிமன்றத்துல கேஸ் போய் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும் போது அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு ஆகும்னு தெரியல, எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். முதலாவதா வந்து இன்னைக்கு ஹஜ் பெருநாள், எல்லாருக்கும் வந்து ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்றைய தினம் என்னென்ன செய்திகள் இருக்கு, நம்ம என்னென்னத்தை பத்தி பேச போறோம் நிகழ்ச்சி? அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து இலங்கையில பதிவாகி இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா களுத்துறை வெட்டுமகட பகுதியில வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. சோ மீண்டும் ஆரம்பிக்குதா அப்படின்ற கேள்வி வந்து எழுப்பி இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ ரணில் கம்பேக் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அரசாங்கத்தோட சில விஷயங்கள் இப்போ வழிமாறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் இருக்கு. அரசாங்கம் அதை நிராகரிக்கிறாங்க. இப்படியான பின்னணியில ரணில் திருப்பி வருவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உறுதியான ஒரு பதில் சொல்லி இருக்காரு. அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, இலங்கையில ஒரு தர்ம நீதிமன்றமா ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த தேரருடைய விஷயத்தை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதை பத்தி ஜனாதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காரு. இவங்களுக்குன்னே தனி நீதிமன்றம் உருவாக போறதாகவும் தகவல்கள் அடிப்படுது. அதை பத்தியும் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த டொலர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை நாட்டுல உருவாக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் எதிர்கட்சிகள் முக்கியமா. இப்படியான பின்னணியில IMF கிட்ட இருந்து எங்களுக்கு இன்னொரு கடன் தொகை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த கடன் தொகை கிடைச்சதுக்கு அப்புறமா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து போயிருமா, நிஜமாவே இது ஓகே ஆயிருமா இப்ப இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கறத பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவரால ஒரு உயிர் ஒன்று காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்ல வாய்ப்பு இல்லையே, வாய்ப்பு இல்லைதான், ஆனா நிஜமாவே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சோ வாங்க பேசலாம். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரி, முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல இலங்கையில வந்து டெய்லி பதிவான சம்பவம் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்மையில கூட ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு. ஒரு வழக்கறிஞரும் அவருடைய மனைவியும் வந்து கார்ல வச்சு ரொம்ப கொடூரமா கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா போலீசார் வந்து விசாரணை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்ற விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து அடங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடங்கி இருந்தது வந்து இன்னைக்கு திருப்பி தோண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு களுத்தர வெட்டுமகட பகுதியில வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த மத்த சம்பவங்கள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக்ல வருவாங்க, சுடுவாங்க, போவாங்க. இன்னைக்கு வந்து கார்ல வந்து அவர் வந்து ரோட்ல வர்றாரு, அவர் வந்து வழி மறிச்சிட்டு அந்த கார்ல வந்து சுட்டுட்டு தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த நபர் வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறாரு. ஆனாலும் அவர் வந்து துரதிருஷ்டவசமாக உயிரிழக்கிறாரு. இதுக்கப்புறமா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த கார்ல இருந்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் செஞ்சாங்க இல்லையா, அந்த காரையும் கைப்பற்றாங்க. அந்த காரை மட்டும் கைப்பற்றினது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இன்னொரு வாகனத்தையும் அவங்க வந்து கைப்பற்றாங்க. அந்த வெள்ளை கலர்ல ஒரு குட்டி வேன் ஒண்ணு கைப்பற்றாங்க. போலீசார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேன்ல தான் அவங்க வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த கார்ல அவங்க வந்து சேஞ்ச் ஆயிட்டு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை பண்ணிட்டு அவங்க வந்து தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆனா இது என்ன நோக்கத்துக்காக பண்ணப்பட்டது அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு போலீசாருடைய மேலதிக விசாரணை தான் தெரிய வரும். ஆமா, உயிரிழந்தவர் வந்து 38 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு முஸ்லீம் நபர் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. பட் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை எங்கேயுமே உயிரிழந்தவர். அதே மாதிரி இப்போ இந்த உயிரிழந்த நபர் வந்து போலீஸுக்கு அடிக்கடி இந்த ரகசிய தகவல்கள் வழங்குற ஒரு நபர்
நபரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. போலீசார் அது தொடர்பா சந்தேகம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த கன் ஷூட்டுக்கு பின்னாடி இப்படியான ஒரு தகவல்கள் தான் இப்போ வரைக்கும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி கைவிடப்பட்ட நிலையில இதுக்கு பயன்படுத்தின இந்த கார் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இது இந்த பாதாள உலகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மோதலா, அப்படி இல்லாட்டி ஏதாவது தனிப்பட்ட காரணங்களுக்காக இது நடந்திருக்குமா, இல்லாட்டி தொழில்ல இருந்த ஏதாவது பிரச்சனை தான் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கா அப்படிங்கிற கோணத்துல இப்போ போலீஸ் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருது. அதுவும் 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க விசாரணைகளுக்காக. அதுவும் என்னது, இப்ப இந்த கொஞ்ச நாளா வந்து என்னத்தான் தேடுதல் வேட்டை நடத்தி அந்த சந்தேக நபரை நம்ம கைது பண்ணாலும் கூட அடுத்த நிமிஷமே அவர் வந்து தப்பிச்சு போற மாதிரி அந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டுல வந்து பாதுகாப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுவும் சந்தேக நபர்களுக்கு. இப்போ என்னடான்னா, அந்த பிணையில இருந்து வெளியில வரவங்க வந்து திடீர்னு உயிரிழக்கிறாங்க மர்மமான முறையில. அது மட்டும் இல்லாம ஒரு 2 கொலையை பண்ணிட்டு அவங்கள கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிற ஒரு சந்தேக நபர் வந்து தப்பி ஓடுறாரு. இப்போ நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது, நேத்து நைட்டு வந்து வெளியாகி இருந்துச்சு. எப்படின்னா, இந்த திக்கோயா இரட்டை கொலை சம்பவம் தொடர்பா இந்த கொலையை செஞ்சவர் வந்து இப்ப தப்பிச்சு போயிருந்தாரு இல்லையா, தப்பிச்சு போனவர் மறுபடியும் கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. ஆனா போலீஸ் திணைக்களம் அதை வந்து மறுத்திருக்காங்க. அதெல்லாம் இல்ல, நாங்க அவரை கைது செய்யல, அப்படி பரவிக்கிட்டு இருக்க தகவல்கள் செய்திகள் வந்து போலியானது, இன்னும் நாங்க அவரை தேடிக்கிட்டு தான் இருக்கோம், அதனால பொதுமக்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் வந்து அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல. இப்ப நாங்க இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யற டைம் வரைக்குமே அவரை கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு இருக்கு இந்த பாதுகாப்பு எல்லாமே. அதான் இப்போ நாட்டுல திடீர்னு மறுபடியும் இன்னொரு கன் ஷூட் நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் போலீஸ் விசாரணைகள் என்னென்ன தகவல் அடுத்தடுத்து வெளியாகுது அப்படின்னு சொல்லி. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த டிக்கோயா கொலை சம்பவம் இருக்கு இல்லையா, அது வந்து அவரே மாட்டி பொதுமக்களே ஹெல்ப் பண்ணி தான் பிடிச்சி கொடுத்தாங்க. அதுக்கு இவங்க வந்து கேக் வெட்டி கொண்டாடுறதா இருக்கட்டும் போலீஸ்காரங்க பண்ணாங்க. ஆனா திருப்பி இப்ப தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் திருப்பி பொதுமக்கள்கிட்டயே உதவி கேட்கறாங்க. ஸோ போலீஸ் திணைக்களம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பாப்போம், இவரு இனிமே வந்து இப்ப அரெஸ்ட் ஆக போறாரோ தெரியல. சம்டைம்ஸ் இவர் இப்ப என்னென்ன சம்பவங்கள் பண்ணிருக்காரோ தெரியல இல்லையா, எங்க மறைஞ்சிருக்காருன்னு தெரியல, மறைஞ்சிருக்க வீட்டுல ஏதாவது பண்ணிருக்கலாம் என்ன அப்படின்னு தெரியல. சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இல்ல அது எப்படின்னா, இப்ப நேத்தி வர மறுபடியும் கைது செஞ்சுட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது. எப்படின்னா, இவர் வந்து தப்பிச்சு போய் மறுபடியும் அவரை முதல்ல கைது செஞ்சு அதே வீட்டில தான் பதுங்கி இருந்தாங்க. அப்ப கூட நான் யோசிச்சேன், அந்த இடத்துக்கு மறுபடியும் போலீஸ் வந்து எப்படியும் தேடுவாங்க தானே, இவர் ஏன் அதே இடத்துல போய் ஒளிஞ்சிருந்தாரு அப்படின்லாம் நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருந்துச்சு, மனைவி தூண்டினதுனாலதான் தான் வந்து இந்த கொலையை செஞ்சதாகவும், விடுதலையானதுக்கு அப்புறம் கட்டாயம் மனைவியையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்ததாகவும் பல செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. போலீஸ் திணைக்களம் அதை மறுத்திருக்காங்க. இல்ல அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி. இப்படியான பின்னணியில இப்போ இந்த ரணில் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த டொலரோட ஏற்ற இறக்கம் காரணமா அரசாங்கம் வந்து கவிழ போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நாட்டுல வந்து ஒரு பெரிய இல்ல எதிர்கட்சிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த மக்கள் சந்திப்புகளையும் அவசரமா நடத்தி எங்க இருந்தோ மக்களை கூட்டிக்கிட்டு வந்து பேச்செல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியான பின்னணியில இப்ப ரணில் வருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுக்கு ரவி கருணாநாயக்க என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ரணில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இல்லையா, இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு மீடியா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, நான் வந்து இந்த அரசியல்ல பார்க்காத ஒரு உச்சம் கிடையாது, ஆமா பார்லிமெண்ட்லயும் இருந்துட்டேன், ஜனாதிபதியும் ஆயிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் நான் இதுல பாக்குறதுக்கு புதுசா ஒண்ணுமே இல்லை, அதனால நான் ரிட்டையர் ஆகுறேன், இனி பின்னாடி இருந்து அரசியல் வேலைகளை செய்வேனே தவிர எந்த ஒரு பதவியும் தேவையில்ல, அரசியல் இன்வால்வ் ஆக போறது இல்லைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லி இருந்தாரு. ஆனா அது என்னமோ தெரியல, இந்த நாடு பொருளாதார ரீதியா விழுந்தாலே மறுபடியும் ரணில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிருச்சு. அப்போ ரவி கருணாநாயக்க கிட்ட கேட்கும்போது அவரும் இந்த விஷயத்த சொல்றாரு, ரணில் தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு தானே இப்படி வரமாட்டேன் அப்படிங்கிறத. ஆனா இதுக்கு இப்போ போய் அவர்கிட்ட தான் கேட்கணும் வருவீங்களா இல்லையான்னு, இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வர வாய்ப்பு இல்லை அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஸோ ரணில் இப்போதைக்கு வர மாட்டாரு அப்படிதான் இப்ப கதைகள் பரவுது. பார்ப்போம், மறுபடியும் நாடு பொருளாதார ரீதியா விழுந்தா மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா பொருளாதார ரீதியா விழுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லையா, இப்போ கவர்மெண்ட் வந்து அதையும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க தான் இப்போ அண்மையில வந்து இவருக்கு கால் பண்ணியிருந்தாரு, விமல் வீரவன்ஸுக்கு கால் பண்ணி சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. ஸோ தெரியல, சில வேலை கன்பேக் கொடுத்தாலும் கொடுக்கலாம், என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி நான் என்ன விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாசம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று நடத்த போறது
அப்படின்றதா ஆமா. எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம், ம், அந்த ம். போராட்டத்தோட அரசாங்கம் கவுள போதா என்ன அப்படின்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இல்ல. ஜனாதிபதி நேத்து வந்து பேசியிருந்தாரு இல்லையா? பேசின இடத்துல ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. இந்த அரசாங்கத்த யார் யாரெல்லாம் கவிழ்க்க முயற்சி செய்றாங்க அப்படிங்கிற அவரே சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அந்த மாத்தறையில வந்து விவசாயிகளுக்கு நற்சான்றிதழ் வழங்குற ஒரு நிகழ்வு நடக்குது. அங்க ஜனாதிபதி கலந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல அரசாங்கத்த கவிழ்க்கிறதுக்கான தேவை வந்து மக்களுக்கு இல்ல. திருடுறவங்களும், மோசடியில ஈடுபடுறவங்களும், அதே மாதிரி இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் தான் அரசாங்கத்த எப்படியாவது திட்டமிட்டு கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. எத்தனை தசாப்தம் ஆனாலும் இனி நாங்க தான் அரசாங்கம், எங்களை கவிழ்க்க முடியாது அப்படின்னு ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த டொலர் ஏற்ற இறக்கத்தை வச்சு எல்லாம் ஏதோ பிளான் பண்றாங்க, அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கறத தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அதை கவிழ்க்க முடியாது, அதுக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னும் ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளுக்கு சொல்லியிருக்காரு. இதை விட ஸ்பெஷலா என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல இப்ப ரீசெண்டா பேசப்படுற விஷயம் தான் பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய கேஸ் தான் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி ஜனாதிபதி மறைமுகமா சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேரர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அதுக்குன்னே விசாரிக்கிறதுக்காக தனி நீதிமன்றம், அதாவது தர்ம நீதிமன்றத்தை வந்து அமுல்படுத்துற செயற்பாடுகள்ல நாங்க வந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காரு. சோ ஆக மொத்தத்துல இதுக்கு தீர்ப்பு என்னன்னு சொல்லல, அதாவது விசாரிக்கிறதுக்கு தனி நீதிமன்றம் வைக்கிறோம் அப்படின்றதான் சொல்றாரு. அப்ப நீதிமன்றம் வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா அப்ப எத்தனை பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? නැවත ධර්ම අධිකරණය සඳහා තමගේ හාමුදුරන් වහන්සේලාගේ විනය ක්‍රියාමාර්ග ගැනීම සඳහා තිබෙන බලය ලබා දෙන්න කියලා. அது மட்டும் இல்லாம இப்போ நீதிமன்றத்துல போய் இப்போ இவர் சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு கதைக்கிறாரா இருந்தா எதுக்கு அவங்களுக்கு தனியா ஒரு சட்டம், எதுக்கு அவங்களுக்கு தனியா ஒரு நீதிமன்றம்? அதை நீங்க கொமனா எல்லாருக்கும் இருக்கிற சட்டம், எல்லாரும் சமம் தானே சட்டத்துக்கு முன்னாடி, அப்ப அவங்களையும் இதே இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வரலாம் தானே. அதே மாதிரி நீதிமன்றத்துல இப்ப இந்த ஒரே ஒரு கேஸுக்காக எதுக்கு நீதிமன்றம்? அதான் அப்ப நிறைய கேஸ் இருக்கு, அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் தனியா நீதிமன்றம் வைக்கணும்னு அவர் சொல்றாரு. சரி, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இனி வரும் நாட்கள்ல நடக்க போற விஷயங்களுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கட்டும், தனியா நீதிபதிகள் இருந்து விசாரிக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும். சரி, இப்ப தப்பு பண்ணவருக்கு என்ன தண்டனை அப்போ நீங்க கொடுக்க போறீங்க? இனி இவருக்காக தனியா ஒரு நீதிமன்றமா வச்சு அதுல ஒரு இது வந்து எதுக்கு? இப்படி இப்போ நடந்த ஒரு சம்பவத்துக்கு நீங்க அரசாங்கமா என்ன அடுத்து முடிவெடுக்க போறீங்க? சட்டம் சமம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விதத்துல இப்படியும் தோணுது. இப்ப நான் நேத்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜனாதிபதிக்கு வந்து இந்த பௌத்த மக்கள் கிட்ட இருந்து இருக்க எதிர்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இவர் வந்து பௌத்த மதத்துக்கு ரொம்ப எகெயின்ஸ்டா ஒர்க் பண்றாரு, அப்படி இப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்துச்சு. சரி, ஓகே, நாங்க வந்து இதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிருவோம், அவங்களே பேசி அவங்களே முடிவெடுத்துக்கிட்டோம். ஏன்னா இப்போ கொமனா ஒரு நீதிமன்றத்துல இவங்களுக்கு வந்து இந்த தேரருக்கு வந்து எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா எப்படியுமே மறுபடியும் ஜனாதிபதிக்கோ அரசாங்கத்துக்கோ அதே குற்றச்சாட்டுகள் தானே, இந்த தேரரையே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. சரி, இனிமே உங்களுக்கு நீதிமன்றம் செஞ்சு தாரோம், அந்த அதிகாரத்தையும் உங்களுக்கு தாரோம், நீங்களே பார்த்து நீங்களே பிரச்சனையை முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நழுவுறாரான்னு கூட தெரியல. ஆனா இது ரொம்ப பாரதூரமான ஒரு பிரச்சனை. ஏன்னா அதான் எல்லாமே இருக்கு, நீதித்துறை சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருந்தும் அதுவும் கிட்டத்தட்ட 71-72 வயசுல அவர் தைரியமா இப்படி ஒரு தப்ப பண்றாரு அப்படின்னா இனி தனி நீதிமன்றம் இருந்து என்ன, இல்லாம போய் என்ன? நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. நீங்க அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க, ஜனாதிபதி நழுவுறாரோ தெரியல அப்படின்னு. அதாவது இந்த அரசாங்கம் வந்து நழுவுற மாதிரி தான் இருக்கு. எல்லா பிரச்சனையிலும் வந்து வேற ஒருத்தரை கை காட்டிக்கிட்டு இவங்க பக்கம் போய்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த தேரருடைய சம்பவத்துல கூட ஒரு தனி நீதிமன்றத்தை வைக்கிறோம், விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடலாம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த நீதிமன்றத்துல கேஸ் போய் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும் போது அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு ஆகுமோன்னு தெரியல, எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. சோ இதை கூட நழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் பாக்குறாங்களோ என்னமோ. அப்போ நீங்க வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்திருக்கணும். சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லாம இருந்திருக்கணும். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, மதகுருமாரா இருக்கட்டும், எங்களுடைய எந்த ஒரு மதத்தை சார்ந்த மதகுருமார்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே, அரசியல்வாதியா இருந்தாலுமே, பொதுமக்களா இருந்தாலுமே, யாரா இருந்தாலுமே சட்டம் சமம் அப்படிங்கறது அந்த ஒரு வார்த்தைக்குள்ள உள்ளடங்குது. அப்போ நீங்க தனி நீதிமன்றம் அமைக்கிறீங்கன்ற ஒரு முடிவு எடுக்க போறீங்களா இருந்தா அப்ப ஏன் அன்னைக்கு சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு இருக்கு. அந்த வடிவேலு டயலாக் இருக்குல்ல, அது வேற வாயி அப்படிதான் இருக்கு. அது எப்படி இருந்தாலும் கூட இந்த தேரர் விவகாரத்துல வந்து இப்போ சர்ச்சைகள் அதிகமாவே தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரசியல்வாதிகள் சில பேர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, சரி, தப்பு பண்ணதா சொல்லப்படக்கூடிய தேரரையாவது விடுங்களேன். சரி, அவருக்கு நீதிமன்றத்துல விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு, வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு சிறுமியை வந்து தப்பான வார்த்தையை பயன்படுத்தி குற்றம் சுமத்தின அவருக்கு என்ன தண்டனை நீங்க கொடுத்தீங்க, அவருக்கு என்ன அடுத்த சட்ட நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க? இப்படி எல்லாத்துலயுமே ரொம்ப மெதுவா நீங்க ஸ்லோவா போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு
சொன்னா இது வேலைக்காகாது தானே. இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரமா செயற்படணும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் நடத்துனாங்க. அதுல என்ன பேசுனாங்கன்னு என்ன தெரியல. முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. ம். எல்லாத்துக்குமே கலந்துரையாடுறாங்க, பார்க்கலாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அது காலப்போக்குல தெரிய வரும். ஆமா. அப்ப இந்த அந்த விஷயம் தனி பண்ணலாம். நீதிமன்ற பிரச்சனை வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு எங்களுடைய இலங்கைக்குள்ள. ஏன்னா எல்லாராலையும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்போ அவங்களே ஒரு ஒழுங்கு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களே அதுக்கு அந்த கேஸை விசாரிச்சு அவங்களே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு அவங்களே அவங்களுக்கு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சர்ச்சைகளை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவு தூரத்துக்கு சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நீங்களும் கூட இது கொண்டு வந்தா ஓகேவா இருக்குமா, நாட்டுல என்னென்ன மாற்றங்கள் வரும், தவறுகள் குறையுமா அப்படிங்கிறத பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அரசாங்கம் நழுவுதா இல்லாட்டி ஒழுங்கா நின்று வேலை செய்யுதா அப்படின்றதே மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த அரசாங்கத்துக்கு வந்து மறுபடியும் இப்போ IMF மூலமா ஒரு கடன் தொகை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. எப்படின்னா 695 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட போகுது அப்படின்னு. ஆனா இப்போ நாட்டுல ஒரு பொருளாதார சிக்கல், சின்னதா ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சிக்கல் நிலைமை இது மூலமா தீருமா? சரியாதான் IMFல இருந்து கடன் கொடுக்குறாங்களே, இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஏன்னா கூட வாங்கின கடனே எனக்கு கொடுக்க முடியல, இதுல திருப்பி இன்னொரு கடன், திருப்பி இந்த கடன் முடிக்க இன்னொரு கடன் அப்படின்னு தான் போகுது நம்ம நிலைமை. ஆமா. இந்த 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் வந்து நேரடியா உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார தீர்வை கொடுக்காது. அதாவது பொதுமக்களுக்கு ஒரு நேரடியா பொருளாதார தீர்வை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல பொருளாதார நிபுணர்கள் வந்து இப்போ கருத்து வெளியிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலுமே கூட இந்த கடன் தொகை மூலமா அடுத்தடுத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து நாட்டுல ரூபாயோட பெறுமதி வலுவடையும் அப்படின்னா இந்த பணவீக்கம் வந்து குறையும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இது ஓகேவா இருக்கும். அதாவது பணவீக்கம் குறைஞ்சா இது சரியா போகும். மற்றபடி IMFல இருந்து கடன் கொடுத்தாங்கன்னு சொல்லி எங்களோட பொருளாதார சிக்கல்கள், விலையேற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வந்து ஓகே ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த கொஞ்ச நாளாவே விலையேற்றம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா டாலரோட ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தோட வீழ்ச்சி. சிம்பிளா சொல்லணும்னா அதான் சொல்றாங்க. ஆனா இப்போ IMF கடன் கொடுத்ததுக்கு அப்புறமா இது சரியாகுமா இல்லையா? இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் என்ன சொல்லுவாரு, அதான் நான் அப்பவே சொன்னேன், நான் IMFோட கதைக்கிறேன், உங்களுக்கு கதைக்க முடியலன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் போய் கதைக்கிறேன் இப்படிலாம் சொல்லுவார் இல்லையா. அது அப்படி இல்லை. கொஞ்சம் நாட்களுக்கு இந்த சிக்கல் நீடிக்கும். இந்த விலையேற்ற இறக்கம் அப்படிங்கிறது வந்து நீடிக்கும். IMF கடன் தொகை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்கு ஓகே ஆகாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. மற்றது வந்து இந்த மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் பதட்டமும் அதே மாதிரி இந்த எண்ணெய் விலை அதிகரிப்பும் தான் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய விலையேற்றத்துக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த பதட்ட நிலைமை வந்து தீவிரம் அடையணும். அங்க எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அங்க இன்னைக்கு மறுபடியும் இவ்வளவு நாள் இந்த அமைதி பேச்சுவார்த்தைன்னு இருந்து இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா வந்து ஈரானுக்கு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா ஈரான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா குவைட் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ ஆரம்பத்துல திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்க போய் முடியுமோ தெரியல. முதல் ஆரம்பிச்சதுக்கே நம்ம நாட்டுல இவ்வளவு கஷ்டம்னா திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்றத. ஆமா, இது கொஞ்சம் பாரதூரமான பிரச்சனையா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஹோர்மூஸ் நீரிணை வந்து முழுமையா கட்டுப்பாடுகள் நீங்கும் வரைக்குமே இப்போ யாருமே வந்து இந்த வார் பத்தி தேடுறதும் இல்ல, பாக்குறதும் இல்ல, ஃபாலோ அப் பண்றது கிடையாது. ஆனா உண்மையான விஷயம் இங்க ஏன் இவ்வளவு சிக்கல், அரசாங்கத்தை எல்லாருமே திட்டமே தவிர ஏன் சிக்கல் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறோம். இதுக்கான சிக்கல் நிலைமை எங்க இருக்கு அப்படின்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதனால இப்போ ஹோர்மூஸ் நீரிணையில முழுமையான கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் வரைக்கும், இப்ப இது எனக்கா உனக்கா அப்படிங்கிற ஒரு சொத்து பிரச்சனை தானே எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு, அது வந்து சால்வ் ஆகும் வரைக்குமே எங்களோட நாட்டுல இந்த எரிபொருள் விலையேற்றம் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். நாங்க நிவர்த்தி செய்யணுமா இருந்தா அங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரணும். அது எப்ப வருவாங்கங்கிறது கொஞ்சம் டவுட் தான். சரி, எது எப்படியோ IMFால இலங்கைக்கு காசு கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் தெரியறதுவே ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் காசு கிடைச்சாலும் அந்த காசை வந்து தவறுதலா வேற அக்கௌண்ட்டுக்கு போடாம சரியா வச்சிருந்தீங்கன்னா நாடு வந்து ஏதாவது அதுல வந்து பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஆமா, ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப IMF கொண்டு வர்ற நிபந்தனைகள், காசு கொடுக்கும்போது அவங்க சில நிபந்தனைகள் வைப்பாங்க இல்லையா, மின்சார கட்டணம் இவ்வளவு இருக்கணும், இந்த எரிபொருள் விலைகள் இவ்வளவு இருக்கணும், அவங்களோட நிபந்தனைகளும் இருக்குதானே. அப்போ இங்க ஆல்ரெடி விலை ஏற்ற இறக்கம்னு இருக்கு, இனி விலை குறைக்கப்படுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா IMF ஒரு நிபந்தனையை முன் வச்சிருப்பாங்க, இது இப்படி இருந்தாதான் உங்களுக்கு இந்த மீளாய்வு, இந்த ஆலோசனையெல்லாம் நடக்கும் இல்லையா, உங்களுக்கு மீளாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமா நடக்கிறதா. எதை எப்படியோ அடிவாங்க போறது பொதுமக்கள் தான். நாங்க தான் எங்களுடைய பொருளாதாரத்தை வந்து சரியான முறையில பாத்துக்கிறதுக்கு
ஒழுங்கா செலவு பண்ணிட்டு இந்த அவசியம் இல்லாத பயணங்களை தவிர்த்துக்கிட்டு பெட்ரோலை வந்து சேமிச்சு இந்த மாதிரி இருக்கணும். எதிர்காலத்துல என்னென்ன சிக்கல்கள் என்ன தட்டுப்பாடுகள் வரும்னு தெரியல. சரி, கொரோனாவே பார்த்துட்டோம், இதெல்லாம் சுச்சுப்பி அப்படின்னு வந்து இருக்கு. அப்படி ஸோ வெயிட் பண்ணி பாவம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. சரி, இது இப்படி இருக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ம் அவரால் நிறைய பேருக்கு நிறைய விதங்கள் நடந்திருக்கு. ம் ஸோ அந்த விஷயத்துல இப்ப அவரால் வந்து ஒரு 5 அறிவு ஜீவன் ஒண்ணு வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. ம் So இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல தான் நடந்துச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னா அங்க வந்து ஒரு எரும மாடு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த எரும மாடு அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே இருந்திருக்கு. அதாவது அந்த முடி ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே இருந்ததால ம். அந்த மாடு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆமாமா அப்படின்னு. சோஷியல் மீடியால எல்லாம் வைரலா போய்கிட்டு ஆமா, இருந்தது. டிஃப்ரெண்ட் கூட கண்டுபிடிங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆமா. போட்டிருந்தாங்க. பட் கண்டுபிடிக்க முடியல, அது வேற கதை. சோ இந்த மாடை வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனதால இன்னைக்கு, அதாவது இந்த முஸ்லிம் பெருநாள் இருக்கு இல்லையா, ம், ம். அன்னைக்கு வந்து இந்த மாடை வந்து உயிர் தியாகம் செய்யறதுக்கு ம். தயார் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அது இந்த டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஃபேமஸா இருந்த காரணத்தினால அந்த சமூக ஆர்வலர்கள் இருக்கட்டும், அந்த விலங்கு நல அமைப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாடு வந்து காப்பாற்றப்பட்டு இப்போ வந்து தேசிய மிருக காட்சி சாலையில வந்து கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கான். அதாவது எல்லாரும் பாக்குற மாதிரி அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதான் நீங்க சொன்னதான், டொனால்ட் ட்ரம்ப்பால எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா பரவாயில்ல, ஒரு ஒரு விஷயம் வந்து நடக்காம ஒரு பெரிய ஒரு உயிருக்கு வந்து ஆபத்து இல்லாம அது தப்பிச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு வந்து செய்திகள் வெளியாயிட்டு இருந்தது, பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆனா இது அந்த டைமே போட்டோஸ் வந்தப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓவர் டைமும் கூட இப்ப அவரை கலாய்க்கிற மாதிரியும் அவருக்கு வந்து மீம் மெட்டீரியலாவே இது மாறி இருந்துச்சு. அது எப்படியோ சரி, பரவாயில்ல. அவர் வந்து ஒரு ஜனாதிபதியா இருந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமாவது நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கலாம். இப்படிதான் சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்வதேச ரீதியில இன்னும் பல விஷயங்கள் வந்து பதிவாயிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணுமா இருந்தா, இந்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்து இந்த வார்த்தை போரா இருக்கட்டும், வர்த்தக போரா இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வல்லரசுகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அடுத்தடுத்து என்ன கட்டத்துக்கு போவாங்க, அவங்களுடைய நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு மும்முரமான விஷயம் அங்க நடந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ இப்போ ட்ரம்போட இந்த போர் திட்டம் இருக்கு தானே, ஈரானுக்கு எதிரான இந்த போர் திட்டம் வந்து மற்ற நாடுகளுக்கு, அதாவது இந்த சீனாவுக்கு ரஷ்யாவுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து அப்படியே நிற்கும்போது, ஸ்தம்பிச்சு நிற்கும்போது இதை வந்து சீனாவாலையா இருக்கட்டும் ரஷ்யாவாலையா இருக்கட்டும் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஒரு பக்கம் சீனா வந்து ஈரானுக்கும் சப்போர்ட் பண்றாங்க, அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்றாங்க, அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே இந்த வல்லரசுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய போட்டித்தன்மை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இது எப்படி மற்ற உலக நாடுகளை பாதிக்க போகுது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கான். என்ன அப்படின்னு வந்தா, நிலாவுல வந்து யார் முதல்ல டென்ட் அடிக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. நம்ம உலகத்திலேயே 1008 பிரச்சனை இருக்கு. அதுக்கும் காரணம் யாரு அப்படின்னு நாட்டிலேயே பாத்தீங்கன்னா 10,000 பிரச்சனை நம்ம நாட்டுல 10,000 பிரச்சனை இருக்கு. அதுக்கு எல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப். ட்ரம்ப். அவர்கிட்ட நாட்டுல இருக்கவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க போயிட்டு டென்ட் அடிக்கிறதுல இது பண்ணிருக்காங்களா, அதுவும் சீனாக்காரங்களுக்கு முன்னாடி நாங்க போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு கதை வந்து அடிப்படைக்கு. ஆமா, இப்ப இந்த போர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனுமே கூட இந்த அணு ஆயுத போர் தானே. அது யாருக்கு, ஈரானுக்குள்ள அதிகமான இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு, அதை அடுத்ததா யார் எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு கீழே தான் இந்த போரே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த ட்ரம்ப்புக்கு வந்து கொஞ்சம் அசாத்தியமான ஆசைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிக்கல் தான் அவரோட. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பை. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.